டிஏ இன்ஜினில் ஃபேன்சி நம்பரில் அது பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் வண்டி மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட்டு, உங்களுக்கு 2 சஸ்பென்ஷன் புதுசாக போட்டுருக்காங்க. புஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசு மாற்றிருக்காங்க. வில்ரா பொலீரோலே உங்களுக்கு ஃபேமஸான இன்ஜின் தான் கிடக்கு. டிஏ இன்ஜின் தான் இந்த வண்டியில் கிடக்கு. ஒரு 5 லட்சம் கிலோமீட்டருக்கு கையே வைக்காமல் ஓட்டலாம். ஏசி நல்ல கூலிங்காகவே இருக்கும். ஏசி பாசிட்டிவ் 4 பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஹிஸ்டரி இன்டீரியர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஷ்போர்டில் ஸ்க்ராட்ச் ஃபேட் எதுவும் இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா ஒன்றில் தான் வச்சிருக்கேன். என்னால் ஆஃப் பண்ணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு கூலிங் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட சடன் பிக்கப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னும் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மஹிந்திரா பொலீரோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட்டான குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானத்தில் நம்ம ஷாப் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தா அதே மஹிந்திரா பொலீரோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்மகிட்ட ஒரு மஹிந்திரா பொலீரோ வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஏ இன்ஜினில் ஃபேன்சி நம்பரில் அது பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் வண்டி மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். வண்டி மொத்தம் 2 ஓனர், 1,45,000 கிலோமீட்டர். வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2028 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. 1 வருஷம் புது இன்சூரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக், மியூசிக் சிஸ்டம்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் புதுசாக பார்த்தீங்கன்னா புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட்டு, உங்களுக்கு 2 சஸ்பென்ஷன் புதுசாக போட்டுருக்காங்க. புஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசு மாற்றிருக்காங்க. வீல் கப்பு, டோர் வைசர்னு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய புதுசு மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டென்ட், ஸ்க்ராட்ச், டிங்கர் ஒர்க்குன்னு எதுவும் இல்லை. வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. வண்டியில் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 100% கேரண்டி. ஆயில் லீக், ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் எடுக்கிறவங்களுக்கு டேட்டா எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மஹிந்திரா பொலீரோலே உங்களுக்கு ஃபேமஸான இன்ஜின் தான் கிடக்கு. டிஏ இன்ஜின் தான் இந்த வண்டியில் கிடக்கு. ஒரு 5 லட்சம் கிலோமீட்டருக்கு கையே வைக்காமல் ஓட்டலாம். வண்டியோட டயர் கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. ஒரு 60-70% 4 டயர் ஈவனாக இருக்கும். இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, டோர் பேடெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. மேலே அப்போல்சர் எல்லாமே உங்களுக்கு நீட்டான கண்டிஷனில் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சீட்டு தான் உங்களுக்கு 2 பேர் உட்கார மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டு டேஷ்போர்டில் கண்டிஷனில் லைவாக பார்த்துக்கோங்க. டேஷ்போர்டு வெரி நீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு ஏசி நல்ல கூலிங்காகவே இருக்கும். ஏசி பாசிட்டிவ் 4 பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஓட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸில் போட்டுறது உங்களுக்கு ரேட் அதிகம் வரும். அதுவும் இந்த வண்டியில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் இன்டீரியர் டிரைவர் சீட் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டு டேஷ்போர்டு எல்லாமே நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஷ்போர்டில் ஸ்க்ராட்ச் ஃபேட் எதுவும் இல்லை. நல்ல கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி வரேன். அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பொலீரோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வண்டியோட ஏசி பார்த்தீங்கன்னா ஒன்றில் வச்சாலே குளிருது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏசி, ஹேண்ட்லிங், பிரேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்க போகுது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா ஒன்றில் தான் வச்சிருக்கேன். என்னால் ஆஃப் பண்ணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு கூலிங் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியோட சடன் பிக்கப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. வண்டி காலு கொடுத்தா வண்டி சும்மா பறக்குது. வண்டி நம்மளே இழுத்துட்டு போகிற மாதிரி வந்து ஃபீல் கிடைக்குது. ஒரு டிஏ இன்ஜின். அது பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் ஃபேமஸான டிஏ இன்ஜின் தான் இந்த வண்டியில் கிடக்கு. ஒரு 5 லட்சம் கிலோமீட்டருக்கு கையே வைக்காமல் ஓட்டலாம். எந்த ஒரு வயரிங் பிரச்சனையும் இந்த வண்டியில் வராது. ஏன்னா எந்த ஒரு சென்சாரும் இந்த வண்டியில் கிடையாது. நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினா கூட இந்த வண்டி எதுவுமே ஆகாது. ஏர் ஃபில்டர் மட்டும் நீங்கள் ஆல்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் வண்டியை கூட நீங்கள் தண்ணியில் இறக்கலாம். இன்ஜினுக்கு எதுவுமே ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டிஏ இன்ஜின் தான் இந்த வண்டியில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பு, இந்த மலையேற ஜீப்பு, இல்லைனா லோடு வண்டி, இல்லைனா வேனு, இந்த வண்டியில் இருக்கிற இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு இந்த மஹிந்திரா பொலீரோவில் இருக்கிற டிஏ இன்ஜினை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான இன்ஜின். அது மட்டும் இல்லை, ஒரு 3 டன் லோடு வச்சா கூட அசால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின். இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டு நம்பர் வண்டியோட கண்டிஷன்லாம் உங்களால் ஃபீல் ஆயிருக்கும் நம்பர். இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சூப்பரான மஹிந்திரா பொலீரோ 2008 2 ஓனர் கண்டிஷன். உங்களுக்கு எஃப்சியில் 5 வருஷம் கரண்ட், 1 வருஷம் இன்சூரன்ஸ், உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கண்டிஷனோட 2 ஸ்க்ராட்ச் டிங்கரையும் இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 100% கேரண்டியோட நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,20,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,20,000 இல்லை 4,10,000 இல்லை 4 லட்சம் இல்லை 4 லட்சத்தையும் உடச்சி பார்த்தீங்கன்னா 380 இல்லை 360 இல்லை 350 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 3,45,000 கொடுத்துடலாம். அதுலேயும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம பேசி கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3,45 இல்லை 3,35 இல்லை 3,25 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3,10,000 இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். ஃபைனலாக வெறும் 3,10,000 ஒரு மஹிந்திரா டிஏ 2008 பொலீரோ ஒரு 7 சீட்டர் வண்டி
வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பொலிரோ 2008 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 365 கொடுத்துருக்கோம், 360 கொடுத்துருக்கோம், 340 கொடுத்துருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 310க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிரான்ச்சில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படி இந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல், என்னென்ன ரேட்டில், என்னென்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் ரீஸ்டோர் பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன் வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியெல்லாம் நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.